வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவகரன். பார்த்தீங்களாக இருந்தால் இலங்கையை அண்டி வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல அதிகமான மழை வீழ்ச்சி அதே மாதிரி காற்றுக்கள் வீசக்கூடும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்குது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்தீங்களாக இருந்தால் இலங்கையை அன்றி கரையோர பிரதேசமாக கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தினூடாக கடல் வழியாக வடக்குக்கு வரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிக மழை வீழ்ச்சி பார்த்தீங்களாக இருந்தால் இலங்கையில் அதிகமான இடங்களில் பெய்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக பார்த்தீங்களா இருந்தால் அதிகமான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்களா இருந்தால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட மாகாணத்தை நோக்கி தான் நகரம் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்களா இருந்தால் 26, 27ஆம் தேதிகளில் பார்த்தீங்களா இருந்தால் வடக்கு மாகாணம் அதே மாதிரி கிழக்கு மாகாணங்களில் அதிக அளவான சேதங்கள் ஏற்படலாம், அதே மாதிரி வெள்ள அனர்த்தம் ஏற்படலாம் என்று சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. தற்போது சிறிய அளவிலான காற்றும் அதே மாதிரி மழையும் அதிகமாக கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை தான் நாங்கள் முக்கியமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தற்போது பார்த்தீங்களா இருந்தால் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் நீரில் மூழ்கி இருக்கின்ற தன்மையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வீதி எது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அந்த கடல் எதுன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் பிரயாணம் செய்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியமாக இப்போ நாங்கள் வட்டுவாகல் பாலத்தின் நிலைமையை இப்போ தற்போது பார்த்துட்டு வருவோம். வாங்க. அது இங்கே இப்படிலாம் செய்தாலும்
அடைமழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மட்டுமல்ல, எங்கும் பாதிப்புகள் அதிகம், மிக அதிகம். இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம். பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சியளிக்கின்றது. இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள். நடந்து போகிற மக்கள் கூட அவதிப்படுகின்றார்கள். அப்படியே போக்குவரத்துகள் தடைப்படுமோ என்ற நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தங்களுடைய அந்த பாதிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடும் கடல் தொழில் திணைக்கள பணிப்பாளர் அவர்களோடும் நான் தொடர்பு கொண்டு கதைத்தேன். இன்று பிற்பகல் 3 மணியளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும், அந்த கூட்டம் முடிய தாங்கள் இதே நிலைமையில் இருந்தால் இந்த தண்ணீர் பாய்வதற்குரிய மாதிரியான ஒழுங்கு, அதாவது இந்த நந்திக்கடல் மோத்துவாரத்தில் புத்திவிடப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள். அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பாலமானது எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த வந்த அரசாங்கங்கள் இந்த பாலத்தை போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கவில்லை. தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்தால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும். ஆனால் இது வடக்கு கிழக்கு, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், இந்த பாலம் கூட எங்களுடைய தமிழர்களுடைய இடத்தில் இருப்பதால் இது கூட பாதிக்கப்படுகின்றது என்று. அப்படியான நிலைமை மாற வேண்டும். நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன்.
ஏற்கனவே நாங்கள் இப்போ பார்த்துருப்போம் வட்டுவாகல் பாலத்தின் நிலையமாக மிக முக்கியமாக பல தாழ்வான பிரதேசங்கள் முக்கியமாக வடக்கு மாகாணத்தில் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் அதே மாதிரி மன்னர் மட்டக்களப்பு பிரதேசங்களை பொறுத்தவரை தாழ்வான பிரதேசங்கள் வந்து வெள்ளத்தில் மூழ்கிற அபாயத்தில் வந்து இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. மன்னாரில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. காலை முதலே பார்த்தீங்களா இருந்தால் மிகவும் தாழ்வான பிரதேசங்கள் வெள்ளத்தில் வந்து மூழ்கி இருக்கு. பேசாலை உட்பட பல கிராமங்கள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. இதே மாதிரி தற்போது இரண்டமடு குளத்தின் நீர்மட்டம் அதிகரிச்சுன்னு சொல்லக்கூடிய மாதிரி 21க்கு மேலே வந்து தற்போது அதிகரித்து கொண்டிருக்குது. அதிக அளவில் வந்து இரண்டமடு குளமும் பார்த்தீங்களாக இருந்தால் திறக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதற்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. மிக முக்கியமான இடங்களில் தாழ்வான பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் அவதானத்துடனே இருங்க, அவதானமாக இருங்க. மிக முக்கியமாக கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம். இப்போ வீதியில் செல்லும் போது கூட அவதானமாக செல்லுங்க. ஏன்னா காற்றின் வேகம் வந்து படிப்படியாக அதிகரிக்கிற தன்மையும் இருக்குது. இதனால் பார்த்தீங்களா இருந்தால் ஏற்கனவே வந்து மரங்கள் முறிகிற சந்தர்ப்பங்களும் பல இடங்களில் வந்து நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இருக்கிற மரம் முறிந்து வாகனத்துக்கு மேலே முறிந்தது காரணமாக வாகனம் வந்து சேதமடைஞ்சிருக்கு. ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவித உயிர் சேதம் ஒன்றும் ஏற்படலை. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன அப்டேட் இருக்குன்றதை உங்களுக்கு உடனே தர பார்க்குறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.